வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானை பார்த்து திராவிட முன்னேற்றக் கழகம் அதே மாதிரியான சில மூவ்மெண்ட்களை பண்ண போகிறாங்க. அதை பற்றின அப்டேட்டோடு தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சீமான் தமிழக அரசியல் களத்தில் தொடர்ந்து ஒரு கட்சி ஏறுமுகத்தில் மட்டுமே போயிட்டுருக்குன்னா அது சீமானுக்கு மட்டும்தான் பொருந்தும். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளிலே பொறுத்த வரைக்கும் சீமான் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை அடைஞ்சிருந்தார். 8% அதிகமான வாக்குகளை பெற்றால் அந்த மாநில கட்சி அப்படிங்கக்கூடிய அந்தஸ்து கிடைக்கும். அந்த வகையில் சீமானுக்கு மாநில கட்சி அப்படிங்கக்கூடிய அந்தஸ்தும் கிடைச்சிருந்துச்சு. சீமான் இந்த புள்ளியை எப்படி சாத்தியப்படுத்தினாரு? சீமானினுடைய தொடர் வெற்றிகளுக்கு காரணம் என்ன? சீமான் தொடர் வெற்றி அப்படிங்கினா கூட இன்றைக்கு வரை எந்த யூனியன் கவுன்சில் அளவில் கூட அவரால் வெற்றி பெற முடியலை. சட்டமன்ற உறுப்பினராக வர முடியல, நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியலையே ஒழிய மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து சீமானினுடைய வாக்கு சதவீதம் கூடிக்கிட்டே இருக்கு. இது எதை காட்டுது? இதனுடைய புள்ளிவரத்திலிருந்து அறிய வேண்டிய பாடம் என்ன அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான கோணங்களில் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமானினுடைய அரசியல் பயணத்தை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் திமுகவிலிருந்து மிக முக்கியமாக ஒரு லீடு எடுத்துக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அமைப்பு ரீதியாக 234 மாவட்டங்களாக செயல்படுது. அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 234 மாவட்ட செயலாளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்காங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தொகுதி செயலாளர் வேண்டுமான நியமிக்கலாம். ஆனால் மாவட்ட செயலாளரே போட்டிருக்குது. சீமானினுடைய அரசியல் பயணத்தில் ஒரு அதிகார பரவலுக்கு வழிவகுத்திருக்கு. ஸோ அதனால தான் ஒவ்வொருத்தருமே மக்கள் பிரச்சனைகளுக்கு அந்தந்த மாவட்ட செயலாளர் களமிறங்கிறப்ப கூட, அதாவது பத்திரிகைகளில் செய்தி வருகிற பொழுதும் சரி அல்லது போலீஸார் விசாரிக்கிற பொழுதும் சரி, தங்களை அறிமுகப்படுத்துகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, தாங்கள் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்ல முடியுது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் அதற்கான எஃபெக்ட் இருக்கிறத திமுக பார்க்குறாங்க. ஸோ அடுத்ததாக தமிழ்நாட்டில் பாஜக கால் உண்டணும் அப்படிங்கக்கூடிய பலவந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 20% ஓட்டுகளை எந்த விதமான பிரதான வேட்பாளர்களையும் களத்தில் நிற்காதப்பையும் அதிமுக 20%க்கும் அதிகமான ஓட்டு எடுத்திருக்கு. ஸோ இதையெல்லாம் பரிசீலனை செய்து ஒரு வலுவான ஒரு இடத்தை அடையணும்னா கட்சியை அமைப்பு ரீதியாக செயல்படக்கூடிய மாவட்டங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படிங்கக்கூடிய முடிவில் திமுகவும் வந்திருக்கு. அந்த வகையில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் 72 மாவட்டங்களாக அமைப்பு ரீதியாக ஏற்கனவே 72 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. இதை 117 மாவட்ட செயலாளர்களாக மாற்றுவதற்கான பரிசீலனை நிலையை திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதில் ரொம்ப குறிப்பாக சென்னை மாதிரியான மாவட்டங்களில், சென்னை சுற்றுவட்டார மாவட்டங்களில் 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சர் மா சுப்பிரமணியனுடைய தொகுதியாக இருக்கலாம், இப்படி பெரிய சீனியர்களாக இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவினுடைய மாவட்ட செயலாளர் கீழே இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கலாம், தாமோ அன்பரசன் அமைச்சருடைய பகுதிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கலாம். இங்கெல்லாம் கூடுதலாக இருக்குது. இப்போவே 5 தொகுதிகள் வரை இருக்குது. இதையெல்லாம் உடைத்து 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கக்கூடிய முறையிலையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாதிரியான இந்த மாவட்டங்களில், தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் ஒவ்வொரு 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கக்கூடிய நியமனத்துக்கும் வழிவகுக்கலாம் அப்படிங்கிறதா திமுகலேருந்து பேச்சு வருது. அந்த வகையில் திமுக ஒரு பட்டியல் தயார் பண்ணியிருக்காங்க. அதில் 117 மாவட்ட செயலாளர்களை நியமிக்க இருக்கு திமுக. ஒருவேளை 117 மாவட்ட செயலாளர்களை திமுக நியமிக்கும் அப்படின்னா அந்த நெருக்கடி ஆட்டோமேட்டிக்காக அதிமுகவுக்கு வரும். அதிமுகவிலையும் ஒவ்வொரு 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது யார்? இதுக்கெல்லாம் முன்னத்தி ஏறி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அப்படின்னு நம்ம தயக்கமில்லாமல் சொல்லிடலாம். பாஜக முகாமை பொறுத்தவரை இப்போ ஒரே ஒரு மாவட்டமாக தான் பல மாவட்டங்கள் செயல்படுது. மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட தலைவர் தான் இருக்காங்க. அங்கேயும் கிழக்கு மேற்கேடு பிரிக்கணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையும் இதன் மூலமாக எழுந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது. பெரிய அளவில் மக்கள் நல திட்டங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. மகளிருக்கு 1000 ரூபாயாக இருக்கலாம், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கலாம், மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயாக இருக்கலாம். இந்த ஸ்கீம்களுக்கெல்லாம் மத்தியில் மிக முக்கியமான அப்டேட்டாக என்ன வந்திருக்குன்னா, மாவட்ட செயலாளர்களை அதிகப்படுத்துகிற பொழுது, அதிகாரம் பரவலாக்குகிற பொழுது இன்னும் அதிகமான பேர்ட்ட மக்களோட ஸ்கீம்களை கொண்டு போக முடியும், கட்சியை அமைப்பு ரீதியாக பலப்படுத்த முடியும் என்பதனால உதயநிதி ஸ்டாலின் சொல்லி தான் இந்த ரூட்டை போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் 72 மாவட்ட செயலாளர்களிலிருந்து 117 மாவட்ட செயலாளர்கள் ஆகிறதுங்கிறது அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது திமுகவினுடைய நம்பிக்கையாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எத்தனை மாவட்ட செயலாளர்கள் போட்டாலும் ஓட்டு போடுறவங்க தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.